ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு எஜுகேஷனில் ரொம்ப லோவான நிலைமை, அதாவது 10th ஃபெயிலு 12th ஃபெயிலு அது மாதிரி ஆகக்கூடிய அமைப்பு என்ன, அதே போல் உழைப்பால் மிகப்பெரிய ஆளாக உயர்வதற்கு என்ன வழி, எப்படிப்பட்ட கைரேகை அமைப்பு இருக்கும் அப்படின்ற பற்றி தெள்ள தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். படத்தில் காட்டியுள்ள இந்த கைரேகைக்குரியவர் 10th பல டைம் அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காரு, பாஸ் பண்ணிட்டார். ஆனால் 12th பல டைம் ட்ரை பண்ணி பாஸ் பண்ண முடியல. அப்புறமா பல வருஷம் கழிச்சு ஏதோ எழுதிட்டார். 12th மினிமம் ஒரு எஜுகேஷன் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 12th படித்தவன் அப்படின்ற பேராவது இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷம் அட்டெம்ப்ட் அடித்து ஃபைனலாக பாஸ் பண்ணிட்டார். ஓகே, இருந்தாலும் இவர் ஃபெயில் ஆகிட்டான்றதால இவர் மக்களாக ஒன்றும் கிடையாது. அதாவது ஃபெயில் ஆகிட்டாலும் நல்ல அறிவுத்திறமையானவர். எஜுகேஷன்ற அந்த சிஸ்டம் இவருக்கு புரியல, அவ்வளோதான். ஆனால் வியாபாரத்தில் தலை சிறந்த வல்லுனர். சின்னதாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டு, அதான் ஃபாஸ்ட் ஃபுட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு போட்டு இன்றைக்கி நிறைய இடத்துல பிரான்ச் வச்சுருக்காரு. ஒரு 3 இடம் கிட்ட இவருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, நல்லா ஓடுது, பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்கார். இவருடைய வயசு 35 வயசுலே கையில் பல கோடி வச்சுருக்கார். பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கார். நல்ல ரிச்சான பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தருடைய சுண்டு விரலை வச்சு அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு சொல்லலாம். இவருக்கு பாருங்கள், சுண்டு விரல் ரொம்ப குட்டையாக இருக்குது பாருங்கள். அதாவது மோதிர விரல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு 2வது அங்குலத்துக்கு மேலே இருந்தால் அவங்க ரொம்ப எஜுகேட்டட், ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மோதிர விரலுடைய 2வது அங்குலத்துக்கு கீழே ரொம்ப குட்டையாக இந்த சுண்டு விரல் இருந்தால் அது இவருக்கு கல்வியால் தடை, கல்வியில் இவருக்கு சரியான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னா இவர் படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி இவருக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பெரிய அளவில் இருக்கும். இளம் வயதிலேயே இவர் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு தெரியும். இவருடைய நண்பர்கள்லாம் டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலையில் செட்டில் ஆகிறதுக்குள்ளாரவே இவர் லட்சக்கணக்கில் பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது அவர் 17 வயசில் 12th முடிக்க வேண்டியது 18, 19, 20 அப்படின்னு ஒரு 2-3 வருஷம் இழுத்துருச்சு. ஆனால் அவர் படிக்கிறதுல தடை இருந்தாலும் அவர் எப்போ எஜுகேஷன் தனக்கு ஒத்து வராது, தனக்கு ஒரு பேக்கப்பாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதும் உடனடியாக ஒரு ஹோட்டல் தொழில் கற்றுக்கிட்டார். அதாவது ஃப்ரைட் ரைஸ் போடுறது எப்படி, நூடுல்ஸ் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அசிஸ்டன்ட் குக்குன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் குக்கு, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி புரிஞ்சுக்கிங்க. அந்த சமையல் பண்ணக்கூடிய இடத்துல போயிட்டு அந்த மாஸ்டருக்கு உதவியாளராக இருப்பாங்க இல்லைங்களா, நேரடியாக யாரும் மாஸ்டர் ஆக முடியாது. அந்த டீனேஜில்ன்னும் போது ஒரு 17-18 வயசில் 12th ஃபெயிலான ஒரு பையன் 18-19 வயசில் போயிட்டு ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் குக்காக சேர்றாரு. அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே இருந்துக்கிட்டே அவர் திரும்பவும் கோட் அடிக்கிறாரு. அதாவது அக்டோபர் மார்ச்னு எக்ஸாம் மாறி எழுதுகிறாரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா தொழில் நல்லா கற்றுக்கிறாரு. எப்படி கிரேவி வைக்கணும், எப்படி மசாலா கிண்டணும், எப்படி பிரியாணி கிண்டணும், ஃப்ரைட் ரைஸ் எப்படி போடணும், பரோட்டா எப்படி அடிக்கணும், தோசை எப்படி அடிக்கணும், வடை எப்படி போடணும் அப்படின்னு டிஃபன் ஐட்டம், பிரியாணி ஐட்டம், ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஐட்டம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நல்லா தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு. சிறந்த கைவண்ணம் அவர்கிட்ட இருக்குது. அவர் கை பக்குவம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவர் ஒர்க் பண்ணுற அந்த முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுத்துறாரு. 21 வயசுலே தனியாக கடை போடுறாரு. 21 வயசுலே தனியாக ஃபாஸ்ட் ஃபுட்டு போடுறாரு. ஸோ அவருடைய நண்பர்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்றதுக்கும் இவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கும் ஒன்றா இருக்குது ஒரே டைம். அவங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இவன் எங்கே தருதில்லை, 10th ஃபெயிலு 12th ஃபெயிலு, இவங்க தேர போகிறான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுங்க நினச்சி வந்தால், இவர் அவங்க ஃப்ரெண்டுங்க பெரிய ஆளாகிறதுக்கு முன்னாடியே இவர் தனிப்பட்ட முறையில் கடை ஆரம்பித்து அந்த கடை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு, அதுக்கு பிறகு இன்னும் 2 பிரான்ச் ஆரம்பித்து இன்றைக்கி அவருடைய ஃப்ரைட் ரைஸும் சரி நூடுல்ஸும் சரி, அவர் கடையில் பண்ணுற பிரியாணி, ரோட்டி எல்லாமே
ஒரு நல்ல தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிட்டார், நல்ல வியாபாரம். ஓகேங்களா? அதற்கு மிக முக்கிய காரணம் இவருடைய கையில் இளஞ்சிவப்பு நிறம் இருக்குது பாருங்கள். இந்த இளஞ்சிவப்பு நிறம் இருந்தால் தனலட்சுமி கடாட்சம். லட்சுமி தேடி இவர் போக வேணாம், இவர் படுத்திருக்க இடத்துக்கே அந்த வீட்டினுடைய கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும். அது மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இது மாதிரி ரோஸ் கலர் கையில் இருந்ததுன்னா, கையில் ரோஸ் கலர் இது மாதிரி இருந்ததுன்னா அது தனவசியம், பொருள் வசியம் ஏற்படுத்தும். மிகப்பெரிய தனவானா இந்த அமைப்பு ஏற்படுத்தும். அப்கோர்ஸ் அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்கார் தான், ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சமாவது தொழில் கற்றுக்கிட்டார். ஆனால் அசிஸ்டன்ட் மாஸ்டராக தொழில் கற்றவங்க எல்லாமே 3-4 பிரான்ச் வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா, கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்குறாங்களா? கிடையாது. இல்லை, அதுதான் அங்கே விஷயமே. அந்த ஜனவசியம், பணவசியம், தொழில் வசியம் இருக்கணும் அப்படின்னா கையில் ரோஸ் கலர் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு அந்த இதயரேகை கட்டாகுது, புத்திரேகை கட்டாகுது, விதிரேகை கட்டாகுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் மணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலை, சுக்கிர வளையம் ஃபார்ம் ஆகலை, குரு வளையம் ஃபார்ம் ஆகலை, எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது அம்பானியுடைய தம்பி இருக்கார் இல்லைங்களா, அனில் அம்பானி, அவருடைய ஜாதகம் டப்பா ஜாதகம். ஆனாலும் அவரை நம்பி 10,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க. எப்படி? அவருடைய ஃபேமிலி, அவர் பிறந்த ஃபேமிலி எப்படி, அவருடைய அண்ணன் பெரிய கோடீஸ்வரர், அவர் அசால்ட்டாக அந்த கடன் தொகையெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருந்ததுன்னா போதும். உங்களுக்கு திறமை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பெரிய புத்திசாலியாக இருக்கணும், பெரிய டெக்னாலஜி, நாசாவில் போய்ட்டு ஒர்க் பண்ணி தான் நீங்கள் பெரிய டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்டு வந்து பெருசாக நீங்கள் தொழில் பண்ணி உங்கள் மேதாவித்தனத்தில் காமிக்கணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டியும் பரவாயில்ல. சும்மா தோசை சுட தெரிஞ்சால் மட்டும், தோசை போட்டு வடை சுட தெரிஞ்சு ஒரு ஃப்ரைடேஸில் 4 கிண்டு கிண்டி விற்கிறது எப்படின்னு தெரிஞ்சாலும் போதும், நீங்கள் பெரிய அளவில் பணக்காரர் ஆகலாம். அதுக்கு காரணம் இந்த கையில் லட்சுமி கடாட்சத்தை குறிக்கக்கூடிய ரோஸ் கலர், பிங்க் கலர் ரேகை அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதுக்கு அடிஷ்னலாக ரோஸ் கலர் தான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இந்த ரோஸ் அதாவது பிங்க் கலர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடிஷ்னலாக இவருக்கு செல்வாக்கு ரேகை இருக்குது. அதாவது ஆயில் ரேகைக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் போட்டிருக்கு பாருங்கள். ஆயில் ரேகைக்கு பேரலாக ப்ளூ கலரில் ஒரு செங்குத்து ரேகை, இதுதான் செல்வாக்கு ரேகை, சிஸ்டர் லைன். இது மாதிரி இருந்தால் அவங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா 100 பேர் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுனா 100 பேர் வந்து நிற்பாங்க. அதுதான் செல்வாக்கு. செல்வாக்குனா பிரைம் மினிஸ்டர் ஆனால் தான் செல்வாக்கு, அமைச்சர் ஆனால் தான் செல்வாக்கு, மாவட்ட செயலர் ஆனால் தான் செல்வாக்குன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அடிதடி, ஒரு சண்டை, திடீர்னு வந்து அம்பு சண்டை, நீங்கள் ஒரு ஃபோன் போட்டால் 100 பேர் வந்து நிற்பான். அதுவே ஒரு செல்வாக்கு தான், ஓகேங்களா? அதே போல் மணி ட்ரையாங்கிள் உள்ளங்கையில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதே போல் இதய ரேகையிலேருந்து நீண்ட சூரிய ரேகை மோதிர வரல இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில். அதே போல் சனிமேடிக்கு கீழே வி போன்ற ஷேப்பில் வி ஃபார் விக்ட்ரி சிம்பிள். பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இது, பல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பல வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்கள். இது போன்ற அமைப்புகள். அது மாத்திரம் இல்லாமல் கீழ்ச்சேவமேட்டில் நிலப்புலன் வாங்கும்போது வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய வெட்டி பந்தா செலவுகள், எப்பவுமே சுக்கிரமேட்டில் குறுக்கு ரேகையில் இருந்ததாவே அவங்க மற்றவங்க முன்னாடி பில்டப் பண்ணுறதுக்காக போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு 4 பேருக்கு சரக்கு வாங்கி தந்துட்டு அண்ணன் வரார் கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பந்தா பண்ணுற பெரு வழியாக இருப்பார். இவர் கொஞ்சம் வெட்டி பந்தா பெரு வழி தான். ஏன்னா ப்ளஸ்ஸை மட்டும் சொன்னால் போதுமா, மைனஸும் சொல்லலை. இவர் வந்து தான் பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு அப்பப்போ நிறைய செலவு பண்ணி அண்ணன் அவர்கள் இந்த பகுதியினுடைய மிகப்பெரிய வள்ளல், கல்வி தந்தை அப்படின்னு 4 பேர்கிட்ட விட்டு போஸ்ட் அட்டி ஓட்டிக்குவார். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சுக்கிரமேட்டில் கூடிய குறுக்கு ரேகைகள், வெட்டி ரேகை, வெட்டி செலவு ரேகை அது, ஓகேங்களா? அதே போல் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மணி ட்ரையாங்கிள், நீண்ட ஆயில் ரேகை எல்லாம் செல்வ செழிப்போ வாழ வழிவகுத்தது. கட்டைவரில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பிளும் அல்ல குறையாத செல்வத்தை இவருக்கு தந்திருக்கு. இதய ரேகை நீளமாக இருக்கிறதால நல்ல இதயம் உள்ளவர், நல்ல ஞானம் உள்ளவர், அடுத்தவர் ஹெல்ப் பண்ணக்கூடியவர். ஆனால் என்ன இருந்தாலும் இவருக்கு என்ன ஒரு விஷயம்னா, எதையுமே ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டார். புரிஞ்சிக்கிற மைண்ட் இல்லை. ஏன்னா அங்கே சுண்டுவரில் குட்டையாக இருக்குது. சுண்டுவரில் குட்டையாக இருந்தாவே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பாருங்கள், சுண்டுவரில் குட்டையாக இருந்தாவே அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அதாவது அடுப்புக்கறி மாதிரி, வாழை மட்டும்னு சொல்ல முடியாது, அடுப்புக்கறின்னு வச்சுக்கலாம். இவங்களை இப்போது ஸ்டவ்னா டக்குன்னு பற்றிக்கும். ஆனால் அடுப்புக்கறின்னும் போது ஊதி 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 ஒரு டைமுக்கு 10 டைம் சொல்லி புரிய வைக்கணும். வாழை மட்டும் பத்தவே பத்தாது. அது மாதிரி இது அடுப்புக்கறி ரேஞ்சு. இன்னும் இந்த சுண்டுவரில் கட்டையாக இருந்ததுன்னா, அதாவது குட்டையாக இருந்ததுன்னா அது வாழை மட்டை கிராக்கின்னு வரும். ஆனால் இது கொஞ்சம்
இந்த 2வது அங்குலத்துக்கு சூரிய மேட்டினுடைய 2வது அங்குலத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறதால இது வந்து கறி போல், அடுப்பு கறி போல் கொஞ்சம் ஊதி பற்ற வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ சுண்டு விரல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் ஒருத்தருடைய மைண்ட் ஷார்ப் அமையும். இருந்தாலும் ஒருத்தவங்க முட்டாளாக இருந்தாலும் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மணி மேக்கிங்னு வரும்போது புத்திசாலித்தனம் பெருசாக பயன்படாது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்க எந்த துறையில் முதலீடு பண்ணுறாங்க, எந்த இடத்துல கடை ஆரம்பிக்கிறாங்க, வியாபாரத்தை எந்த இடத்துல வச்சுருக்காங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் மேலே அவங்க என்ன போராடாலும் அவங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது, லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சம் அவனுக்கு இருக்கா, உள்ளங்கை சிவந்திருக்கா, ரோஸ் கலரில் அதாவது பிங்க் கலரில் இருக்கா, அதுதான் முதல் தரமான யோகம். இந்த பிங்க் கலர் ரேகைன்றது மணி ட்ரையாங்கிளை விட, நீண்ட சூரிய ரேகையை விட, சுக்கிர வலயத்தை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதை நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கை வந்து ரோஸ் கலரில் இருந்ததுன்னா, படத்தில் காட்டியுள்ள நல்ல பிங்க் கலரில் ரத்த சிவப்பில் இருந்ததுன்னா கட்டாயம் அது லக்ஷ்மி கடாட்சத்தை அடையக்கூடிய ரேகை. மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவீங்க. உங்களுக்கு உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களது உள்ளங்கை சிவப்பாக இருந்தால் போதும். நல்ல ரோஸ் கலரில், சிவப்புனா சிவப்பு இல்லை, பிங்க் கலர் சொல்லுவாங்க, ரோஸ் கலர் அல்லது பிங்க் கலர் சொல்லுவோம். இது போல் பிங்க் கலரில் இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய தன பிராப்தி ஏற்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.